எப்படி ஒரு பேங்க் எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணலாம்? ஏன்னா பேங்க் ஜாப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளரிக்கல், எஸ்ஓ, பிஓ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக உங்களோட ஸ்கில்க்கு தகுந்த மாதிரி எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாமோட சிலபஸ் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும். நிறைய வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரீசனிங், ஆப்டியூடு, இங்கிலீஷு, இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் லெவல்ட்டான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாப்பிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஜென்ரலாக வர கிளர்க், பிஓ எக்ஸாம் ரெண்டுக்குமே ஒரே டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எஸ்ஓக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் படித்த டிகிரிக்கு என்ன மாதிரியான ஆஃபீஸர் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ்ஓ எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். முக்கியமாக மெயின் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் படித்ததுலேருந்தே கேட்கறனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஓக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஓ சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரே டைமில் கிளர்க், பிஓ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கிளர்க் எக்ஸாம் கொஞ்சம்